யுத்தத்தினால் பல உயிர்களை இழந்து உடைமைகளை இழந்து ஏன் இன்னும் சிலர் தமது உடலில் காயங்களையும் மனதில் ரணங்களையும் சுமந்து வாழ்ந்து வருகின்றனர். கடந்த காலம் கசப்பான அனுபவங்களையே தந்திருந்தாலும் நிகழ்காலமேனும் தாம் வாழும் வாழ்க்கையை அர்த்தமாக்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு காத்திருக்கின்றனர் வவுனியா மாணிக்க இருப்பைக்குளம் மக்கள். வவுனியா நொச்சிமோட்டை கிராம சேவையாளர் பிரிவிற்குட்பட்ட மாணிக்க இருப்பை குளத்தில் சுமார் 30 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. இதில் கடந்த 7 வருடங்களுக்கு முன்னர் 5 குடும்பங்களுக்கு வீட்டு திட்டம் வழங்கப்பட்ட போதிலும் மிகுதி 25 குடும்பங்கள் தொடர்ந்தும் கொட்டில்களிலேயே வாழ்ந்து வருகின்றனர். மாடு பாதைகள் எல்லாம் வீடுகளை கட்டி கொடுத்து மிருகங்களும் அப்படி இப்படியும் பந்துகளும் வளர்ந்து காடா கிடக்கு. ஆனால் எங்களுக்கு இருக்கிறதுக்கு மரத்தூர்ல தான் இருக்கிறோம். கொட்டில் அடைச்சி தரப்பாலுகளை போட்டுக்கொண்டு தான் தரத்தை அடைச்சு கொண்டு இருக்கிறோம். அந்த வெக்கையில் பிள்ளைகளுக்கும் வருத்தம் வருது. தரத்தால இருக்கிறதுனால வெக்கையால பிள்ளைகளுக்கும் வருத்தம் வருது. அப்ப எதுவும் கவனிக்கிறாங்களே இல்ல, பெரும்பாலும் கவனிக்கிறாங்களே இல்லைன்னு தான் சொல்லலாம். அரசியல்வாதிகளும் அப்படிதான், கச்சேரி பாதையிலையும் அப்படிதான். எங்களுக்கு இருக்க வசதிகள் இல்லாம நாங்கள் இருக்கிறோம். இங்க வீடு வாசல் இல்ல. நாங்க இந்தியாவில இருந்து வந்ததுக்கு எங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் எங்களுக்கு செய்யல. பம்ம மாடு சொல்லி ஊர்ல எல்லாம் கட்டி போட்டு இருக்கிறாங்க. அங்க காடுகளும் மிருகங்கள் அதுகள் இதுகள் தான் இருக்கு. நாங்க மக்கள் இருக்கிற இடத்துல எந்த வசதிகளும் செஞ்சு தராங்க. அந்த மாதிரி ஒரு இதுகளை எங்களுக்கு கொடுத்தா நாங்களாவது இருந்து எங்களுக்கு அப்படி ஒரு உதவிகளை செஞ்சு இந்த அரசாங்கங்கள் எங்களுக்கு செய்யலாம். தேசிய கூட்டமைப்புல எங்களுக்கு பாராளுமன்றத்துல கதைச்சு எங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு முடிவா எடுத்து எங்களுக்கு தாருங்க நாங்க இருக்கிறதுக்கு.